லிங்க்ஸ். இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆங்கர் டெக்ஸ்ட், உங்களோட ஆங்கர் டெக்ஸ்ட் தான் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜில் எத்தனை ஆங்கர் டெக்ஸ்ட் வேணால் வைக்கலாம். என்னோடய சஜஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 to 4 ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஆங்கர் டெக்ஸ்ட் வைங்க. இர்ரிலவெண்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் வைக்க வேணாம். இந்த பேஜஸ்லேருந்து அந்த பேஜுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்னல் லிங்க் இன்டர்லிங்க் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் லிங்க் வைங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆரக்கிளுக்கும் ஆரக்கிளுக்கும் எஸ்கியூஎல்க்கும் வந்து இன்டர்னல் லிங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேஜுக்கு இன்டர்னல் லிங்க் கொடுங்க. இன்டர்னல் லிங்க் கொடுக்கறதுனால இந்த சர்வீஸ் பேஜ் இப்போ வச்சுருக்கிற பேஜும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகிற இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது இல்லையா, அந்த பேஜும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பெஸ்ட்டு இது என்ன பண்ணோன்னா, எந்த பேஜஸ்க்கு வந்து நிறையா விசிட் வருதோ அந்த பேஜஸில் எந்த பேஜஸ்க்கு விசிட் வரலையோ அந்த பேஜோட இன்டர்னல் லிங்கை வச்சிங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எஸ்இஓ டாபிக்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன், அந்த மூலமாக பண்ணி வந்துடுறேன்.